ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த திங்கட்கிழமை காலையில் நீங்கள் சுகமாய் இருப்பீர்களாக, மன ரம்யமாய் இருப்பீர்களாக. நேற்றைய தினத்தில் கர்த்தர் அருமையான ஆராதனைகளை கொடுத்தார், கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவருக்கே மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு ஓசியாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் நீதிக்கென்று விதையுங்கள், தயவு கொத்ததாய் அறுப்பு அறுங்கள், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதி வர்ஷிக்க பண்ணும் மட்டும் அவரை தேட காலமாயிருக்கிறது. நிறைய காரியங்கள் இதில் சொல்லியிருக்கிறது. என்னவென்று கேட்டால், நீங்கள் விதைக்கிற விதைகள் எப்படி இருக்கணும்? நீதிக்கென்று விதைக்கணும். நீதிக்கென்று விதைத்தால் தயவுக்கென்று அறுப்பு அறுக்க முடியும். மாத்திரமல்ல, இது ரெண்டையும் செய்யணுமானா உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். தரிசு நிலத்தில் எந்த விதை போட்டாலும் வளராது. அதை உழணும், ஆழமாய் உழணும், நீர் பாய்ச்சணும். அதை தரிசு நிலத்தை ஆழமாய் உழுததுக்கு பிற்பாடுதான் அதன் மேல் நம்ம என்ன செய்ய முடியும்? விதை விதைக்க முடியும். மாத்திரமல்ல, விதை விதைத்தால்தான் அதுக்கு ஏற்றதான அறுவடை செய்ய முடியும். அது ரெண்டையும் சொல்லி அதற்கப்புறம் அந்த வசனத்தில் என்ன சொல்லியிருக்கிறது என்று கேட்டால், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். எதற்காக என்று கேட்டால், கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதி வர்ஷிக்க பண்ணும் மட்டும் ஓயாமல் என்ன செய்யுங்கள்? அவரை தேட காலமாயிருக்கிறது. அவர் வந்து நீதியை வர்ஷிக்க பண்ணும் மட்டும் நான் விட மாட்டேன் என்று கேட்டால், நான் என்ன செய்தாச்சு? நீதிக்கென்று விதை விதைச்சாச்சு, தயவுக்கென்று அறுப்புக்காய் காத்திருக்கிறேன், தரிசு நிலத்தெல்லாம் பண்படுத்திட்டேன். இனி நான் என்ன செய்யணும்? அவர் வந்து நமது மேல் நீதி வர்ஷிக்க பண்ணும் மட்டும் அவரை தேட காலமாக இருக்கிறது. என்னவென்று கேட்டால், அவரை விடாப்பிடியா பிடிச்சுக்கணும். ஒரு ஸ்திரீயானவள், விதவையான ஸ்திரீ, தன்னுடைய கேஸ் விஷயமாக ஒரு நீதிபதியின் இடத்துல போனாள். அந்த நீதிபதி எப்படிப்பட்டவன்? அநீதி உள்ள நீதிபதி. இவளுக்கு நியாயமே செய்யல. ஆனா இவ என்ன செய்யல? அவளும் விடாப்பிடியாய் போய் அடிக்கடி 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 நியாயாதிபதி தொந்தரவு செய்து கொண்டிருந்ததுனால அவர் இப்படி சொன்ன அந்த நீதிபதியை சொல்றாரு, நான் யாருக்கும் பஞ்சாதவன் என்றும் நீதி செய்யாதவன் ஆயிருக்கிறேன் என்றும் யாருடைய காரியத்தை கேட்காதவன் என்றும் அறிந்திருந்தும் என்னை ஓயாமல் தொல்லை பண்ணுகிறாளே, இவள் நம்மை தொல்லை பண்ணாது இருக்கும்படி நான் அவளுக்கு நீதி செய்வேன் என்று சொல்லிட்டார். பூமியில அநீதி உள்ள ஒரு நியாயாதிபதியே அப்படி செய்வானார். சர்வ வல்ல நீதிபதியாகிய கர்த்தர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பதில் அளிக்க மாட்டாரா? சீக்கிரமாய் வந்து அவர்களுக்கு பதில் அளிப்பார். ஆகினால இது எப்படிப்பட்ட காலம் என்று கேட்டால், அவர் வந்து நீதி வர்ஷிக்க பண்ணும் மட்டும் அவரை தேட இது காலமாயிருக்கு. அதை செய்ய இந்த கால வேளையில தேவனாய கர்த்தர் நமக்கு ஒத்தாசை பண்ணுவாராக. லெட் ஹிம் கம். அவர் வரட்டும், வந்து நீதி வர்ஷிக்க பண்ணட்டும். அது வரைக்கும் ஓயாம தேடிக்கிட்டே இருப்போம். தரிசு நிலத்தெல்லாம் பண்படுத்தி வச்சிருப்போம். நீதிக்கென்று விதை விதைப்போம், தயவுக்கென்று அறுவடை செய்வோம். இதை செய்ய உங்களுக்கும் எனக்கும் சபைக்கும் நம் தேவன் கிருபை தருவாராக. பரிசுத்த பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சொல்லப்பட்ட இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அனுபவிக்க கிருபை தாரும். நீர் அதை செய்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும். திரளாய் அறுவடை செய்ய எங்களுக்கு ஒத்தாசை பண்ணும். அதற்கு முந்தி நாங்கள் செய்ய வேண்டிய சகல காரியங்களையும் செய்யத்தக்கதான ஆயத்தத்தை எங்களுக்கு தார். ஒரு பெரும் அறுவடைக்காய் நாங்கள் காத்திருக்கிறோம். அது கிடைக்கும் வரைக்கும் நாங்கள் உங்களை விடமாட்டோம் என்று தீர்மானித்து முன்னாலே சொல்ல எங்களுக்கு சகாயம் பண்ணும். புதிகனமெல்லாம் உமக்கே ராஜா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நீதிக்கென்று விதையுங்கள், தயவு கொத்ததா அறுவடை செய்யுங்கள், தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். கர்த்தர் வந்து நம்முடைய நீதி வர்ஷிக்க பண்ணும் மட்டும் அவரை தேடிக்கொண்டே இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. God bless you abundantly again and again and again and again. Amen.